வாங்க இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, நம்ம ஊருக்கு வந்திருக்கோம்ல, இதுதான் நான் பிறந்து வளர்ந்த வீடு. இங்கே பாருங்க என்ட்ரன்ஸு. நான் வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? என் தங்கச்சி பையன் ஊருக்கு கிளம்பிட்டேன், வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதான் என் தங்கச்சி, என் உடன் பிறப்பு. இங்கிட்டு வந்து மாடிக்கு போகிறது படி பாருங்க, எல்லாம் பழசாயிருச்சு, வீடே பழசாயிருச்சு. இது வந்து முதல்ல கிச்சனா இருந்துச்சு, இப்ப கிச்சனா இல்லை. இங்கிட்டு பாத்ரூம் இந்த பக்கம், ஒரு பழைய வீடு மாதிரி ஆயிடுச்சு. உள்ள வீட்டுக்குள்ள நுழையிற, வெளியில கிச்சன் இருக்கு. இந்த இதெல்லாம் மேஜம்பா, நாங்க இதெல்லாம் பாருங்க, நாங்க இருக்கும்போது செஞ்சது. வீடு தரையெல்லாம் பாருங்க எப்படி ஆயிடுச்சு. அம்மா வீடு கூட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இங்க வந்தோம். தங்கச்சி வீடு இங்கதான் இருக்கு. அம்மா வீடு கூட்டிட்டு இருக்கிறாங்க. கரண்ட் இல்லைங்க, அதனால இருட்டா தெரியுது. இங்கே உள்ள ஒரு கிச்சனு. முதல்ல எல்லாம் வெளியே வந்து விறகடுப்பு வச்சிருப்போம். இங்கே கேஸ் முதல்லமா அதுதான் சொல்றேன். நான் சின்ன வயசா இருக்கும்போது இங்க வந்து உள்ள கேஸ் இருக்கிறதுனால இங்க கேஸ் வச்சுக்குவோம். ஏன்னா இங்க விறகு வைக்க முடியாதுனால. அதான் அலமாரி, இதுலதான் அம்மா கிச்சன் பொருள் எல்லாம் வைப்பாங்க. எல்லாம் சூப்பரா ஜாலியா இருக்கும். முதல்ல எல்லாம் பாருங்க, ஒருத்தருமே இல்லாம மெயின்டெனன்ஸ் இல்லாதனால அம்மா வந்து அப்பப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வீடெல்லாம் கூட்டி விட்டு போவாங்க. இங்கே ஒரு ரூம் இருக்கு உள்ள. லைட் எல்லாம் இல்லைல்ல, கரண்ட் கரெக்டா நாங்க வந்தோம், கரண்ட் போச்சு. இந்த பக்கம் ஒரு ஜன்னல். நாங்க இருக்கும்போது நல்ல சூப்பரா இருந்துச்சுங்க வீடெல்லாம். ஏன்னா நாங்க 10 பேத்துக்கு மேல இருந்தோம். அப்பா, அம்மா, தங்கச்சிங்க, தம்பி. பாருங்க, பக்கத்து வீட்டுல வாழை மரம் எல்லாம் வச்சிருக்காங்க. என்னால திறக்க முடியல, எல்லாம் டைட் ஆயிடுச்சு. இது திறக்க முடிய மாட்டேங்குது. இப்படியே வந்தோம்னா இங்க கிச்சனு, இங்கே ஒரு பெட்ரூமு. அப்படியே போனா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கும். இங்கே எல்லாம் அம்மா பீரோலாம் வச்சிருக்காங்க. தங்கச்சி தங்கச்சி இங்கதான் இருக்காங்க, உள்ளூருக்குள்ளே வீடு கட்டியிருக்காங்க. அவ பீரோலையும் கொண்டு வச்சிருக்காங்க. இங்கெல்லாம் ஹாலு நல்ல பெருசா இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய குடும்பனால அப்பா நல்லா பெருசா கட்டி வச்சிருக்காரு ஹால். இங்க இருந்து இங்க சுத்தி போகணும், அவ்வளவு பெருசுக்கு. இந்த பக்கம் வந்து ஒரு கதவு இருக்கும் வெளியே போற மாதிரி. வெளியில வந்து இங்க ஒரு பாத்ரூம் இருக்கும். இங்க இருந்த வீடெல்லாம் இடிஞ்சிருச்சு போல இருக்கு. பண்ணை வீட்டுன்னு இருந்துச்சு, இங்க எல்லாம் இடிஞ்சிருச்சு போல இருக்கு. என் தங்கச்சி சிரிச்சுட்டே என்ன வீடியோ எடுக்கிறேன்னு. ஏன்னா என்னோட ஃபோன்ல நல்ல கிளீனா தெரியாது, அதனால சிரிக்குதா. இங்க பாருங்க, வெளியே வந்தோன்னே வெளியில வந்து முதல்ல வந்து திண்ணை இருக்கும், ஒரு சின்ன திண்ணை இருக்கும். இது வரைக்கும் மழை பெஞ்சுன்னா இந்த ஜன்னல்ல, குட்டி ஜன்னல்ல இருந்து சாரல் அடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் உட்காந்து மழையை ரசிச்சுட்டு சாரல்ல உட்காந்துருப்பேன். இங்கே பாருங்க, எலுமிச்சம்பழம் மரம் எவ்வளோ பெருசாக அம்மா நட்டு வச்சுருக்காங்கன்னு. நிறைய லெமன் இருக்கு, காட்டுறேன் பாருங்க. இங்கே வந்து கோயில். இங்கே வந்து என்னன்னா எங்கள் முன்னோர்கள் வீட்டு சாமி கும்பிட்றதுமா. முன்னாடி வந்து எங்கள் தாத்தா பாட்டி, அவங்களோட தாத்தா பாட்டி முன்னோர்லாம் இருக்காங்களா, அவங்களுக்காக நாங்கள் வச்சு கும்பிட்றது வீரம்மா சாமி. இதெல்லாம் என் தங்கச்சிக்கு தான் இந்த இதெல்லாம் தெரியும். நமக்கு முன்னோர்கள் அவங்க தான் தெரியும், அவங்களோட பேரு எல்லாம் இந்த முன்னோர்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது இதெல்லாம். நானே என் தங்கச்சிட்ட தான் கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவேன். இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய சாவல் இருக்குது, கட்டி வச்சிருக்காங்க. பாருங்க, லெமன் பாருங்க, சூப்பரான லெமனா தொங்குது, தெரியுதுங்களா? ஃபுல்லாக செடி உள்ள எல்லாம் நிறைய லெமன் இருக்கு.
வந்து எங்கே பிடுங்கலாங்க, அம்மா பிடுங்கிறதில்ல. வெளியில் பிங்கிட்டு இருக்கிறவங்களாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. யாரும் எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அம்மா இங்கே வேடசந்தூரில் இருக்காங்க. அதனால யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆள் இல்லாத இடத்துல யார் எடுத்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வாசல் இங்கே பாருங்க, எங்களுக்கு வந்து வாசல் வந்து எவ்வளோ ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இங்கே இருந்து எங்களுக்கு என்ட்ரன்ஸு அங்கே வரைக்கும் இருக்கும். இப்போ வந்து ஆள் இல்லாதனால எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கார் வர அளவுக்கு இடம் இருந்துச்சு. இப்போ வந்து ஆள் இல்லாதனால எல்லாம் வீடு கட்டிட்டாங்க. இங்கே தான் நாங்கள் வந்து முதல்ல கேஸ் இருக்காது. நாங்கள் சின்ன பொண்ணாக இருக்கும்போதெல்லாம் சாண எரிவாயின்னு இங்கே கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குனா தெரியும். சாண எரிவாயின்னு அடுப்பு நம்ம வந்து மாட்டு சாணம்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய தொட்டி, ஒரு கிணறு மாதிரி இருக்கும். இல்லை இருச்சாச்சு. அதெல்லாம் எப்படி டீட்டெயிலாக சொல்ல தெரியல எனக்கு. இங்கே தான் இருந்துச்சு வாசலில். நாங்கள் எல்லாம் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். முதல்ல ஃபுல்லாகவே இந்த பக்கம்லாம் வீடு இருந்துச்சு, இப்போலாம் இடிஞ்சிருச்சு பாருங்கள். அவங்கெல்லாம் வெளியூருக்கு போயிட்டாங்க, அதனால் மெயின்டைன் பண்ணல. வெளியூருக்கு போயிட்டாங்க இந்த இடத்துக்கு வரவங்கலாம். பெரிய வீடு, பண்ணை வீடுன்னு இருக்கும். எங்கள் வாசல் வந்து நல்லா பெருசாக பாருங்கள், அது வரைக்கும் இருக்கும். பக்கத்து வீட்டில் ஆள் இருக்காங்க, அதனால் நான் மெதுவாக பேசுகிறேன். சண்டைக்கு இன்னைக்கு வந்துடுவாங்களேன்னு. பெருசாக இருக்கும். ஃபுல்லாக நாங்கள் டெய்லி பாட்டி எல்லாம் இருப்பாங்களா, அப்போ வந்து வாசலுக்கு தண்ணி தெளித்து ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இடம். நாங்கள் நைட்டில் பாய் விரித்து படுத்துக்குவோம். இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் ஒரு நினைவுகள். எண்ணெய் அப்படியே காட்டிட்டு இப்படி எடுத்து எண்ணெய் திருப்பி. இதாங்க எங்கள் வீடு, பார்த்தீங்களா? வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். தண்ணி பாருங்க, கருப்பத்து மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, ஊர்ல பாருங்க, செட்டி தண்ணி கருப்பத்து மாதிரி இருக்கு. பாருங்க, அப்படியே துப்புறீங்க, கருப்பத்து மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு கோழியா இருக்கிறாங்க. இது ஆழமா தான் அறுத்தது. யாருக்கு, யார்கிட்ட காமிக்கிறீங்க? இது யூடியூப்ல போட்டு வர்றதுக்கு. இங்க பாருங்க, கோழி அறுத்துட்டு இருக்காங்க. எப்படி அறுத்து போட்டுக்கிறாங்க பாருங்க. நான் கூட மாமனுக்கு ஏதாவது ட்ரெயின் பண்ணுவேன். இந்த வாழை மரம் வந்து எடுக்கிற மாதிரி வந்துருச்சுக்கோமா. இங்க பாரு, இங்க பாருங்க, இந்த வாழைத்தார் வந்து வாழைத்தார் போட்டுக்கல. அது வந்து முத்துனது எப்படி தெரியும்னா, இங்க பாருங்க, இந்த இதெல்லாம் விழுந்துருமா. இதெல்லாம் விழுந்துருச்சுனா தான் அது முத்துனதுன்னு அர்த்தமா. ஃபுல்லா விழுந்துருச்சு பாருங்க மேலே எல்லாம்.
இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு. தங்கச்சி வீட்டில் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம் நாங்கள், அதனால நாட்டுக்கோழி எடுத்துருக்காங்க. வாங்க நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இங்கே பாருங்க தங்கச்சி எப்படி கோழி கட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் கோழி, இப்படிதான் கட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியாது. என் தங்கச்சி சூப்பராக கட் பண்ணுறா பாருங்க நாட்டுக்கோழி. ஏன்னா இங்கேயே இருக்கிறதுனால எல்லாம் பழகிட்டு என் தங்கச்சி. எங்க அத்தை போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி தானே அத்தை எங்க வீட்டுக்காரர் நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு கோழி எப்படி கட் பண்றாங்க. மெயின்ல போய் கட்டாயிரம்ல மேல போறோமா தாலுகா ஆபீஸ் கட்டாயிரமா தங்கச்சி வீட்டுக்காரர் கட்டாயிர இடத்துக்கு அப்படியே லெஃப்ட் சைடுல ஊர்ல ஜாலியா இருக்குங்க. ரொம்ப போட்டுப்பாங்க இதுல அந்த புதுசா அதே ஆனா என்ன காலையில எந்திரிச்சுனா எந்திரிக்க முன்னாடி பார்த்தா ஒரு எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க போல இருக்கு. ஒரு ஜனம் கூட கிடையாது, எல்லாம் என் தங்கச்சி வீட்லயே இருக்கிறதுனால ஒரு ஆள் தான் வீட்டில். ஏன்னா என் தங்கச்சி துணி தைப்பாங்க, ஒரு நாளைக்கு 10 ஜாக்கெட் தைச்சிருவாங்க. இல்லை சிரிக்கிறாங்க, ஏன்னா ஜாக்கெட் தைக்கிறதே அதிசயம். ஜாக்கெட் கொடுத்தவங்க ஒரு ஜாக்கெட் கொடுத்தா 1 மாசத்துல வாங்கிக்கலாம். யாராவது கொடுக்குறதுனா கொடுத்து வாங்கிக்கோங்க. இது எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாரு எங்கள் வீட்டுக்காரர் வந்து. நவீன நான் வீடியோ எடுக்கிறது கரெக்டாக இருக்கிறேன்னா ஒரு காக்கா கறி வேற போட்டுடலாமா? அங்கே ஒரு காக்கா வேற வருது வீட்டில், சும்மா சாப்பிட்டு வந்துருக்குது. காக்கா பிரியாணி போட்டுடலாமா? ஒரு காக்கா வருது பாரு, அதனால காக்கா பிரியாணி போட்டுடலாம். இப்படி தானே எடுக்கணும். நான் இப்படி எடுத்தேன். இதுதான் எங்கள் அத்தை. அத்தை தலையெழுத்த பண்ணிட்டு இருக்காத சரியா? எங்க அத்தை எங்க அப்பாவோட சித்தப்பா பொண்ணா? எங்க அப்பாவோட சித்தப்பா பொண்ணு. கடைக்கு போற வழியில பக்கத்துல இருந்துச்சுல நல்ல ஸ்டோர் கேட்டாப்ல பக்கெட் பிரியாணி எங்க ஃபேமஸா இருக்கு? அந்த பிரியாணி வந்து பக்கெட்ல போட்டுருவாங்க. அதான் பக்கெட் பிரியாணி. இது ஃபேமஸ் ஏதோ அதான் வாங்க நாட்டுக்கோழி சாப்பிடலாம் வாங்க. என் தங்கச்சி வீட்டில் இன்னைக்கு நாட்டுக்கோழி இங்கே பாருங்க அறுத்து வாட்டிட்டு இருக்கிறோம். ஒரிஜினல் நாட்டுக்கோழி. ஒரிஜினல் நாட்டுக்கோழி. அனல் அடிக்குது, அதனால பிடிக்க முடியல. ஒடி விடு. காலை போட்டு காலை பிடிக்குவா. காலை உடம்பு பிடிச்சி காலை போடுவோம். இதெல்லாம் தங்கச்சிக்கு தான் தெரியும், எனக்கு தெரியுது. நான் சும்மா வீடியோ காட்டுறேன். அதே காட்ட அம்மா என்னென்ன காட்டா தங்கச்சி வந்து இதில் ஸ்பெஷலிஸ்ட். ஆமாம், இதை கட் பண்ணுற வேலையை என் தங்கச்சி தான். அப்போ வந்து எடுத்து போடுறேன் பாருங்க. அனல் அடிக்குது. இங்கே பாருங்க நாட்டுக்கோழி குழம்பு என் தங்கச்சி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இவங்க தேங்காய், வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்காங்க. நாட்டுக்கோழி குழம்பு பவுட்ரு ஒன்றுமே இல்லைங்க. நான்லாம் அங்கே பார்த்து வச்சாலும் டேஸ்ட்டே வரமாட்டேங்குது. இங்கே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு தாளித்து விட்ருக்காங்க. மசாலா அரைச்சி வச்சுருக்காங்க. ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து மேலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சு சூப்பாக எடுத்து குடிக்க போகிறோம்.
இன்னைக்கு என் தங்கச்சிக்கு வேறு வெட்டிங் டே. கிச்சன் நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு வந்து என் தங்கச்சிக்கு தங்கச்சிக்கு 2வது தங்கச்சி அவங்களுக்கு வெட்டிங் டே. பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அவங்க எனக்கு ஊரில் தான் இருக்காங்க. அதெல்லாம் பக்கெட் பிரியாணி வந்துட்டு இருக்கிறாங்க. பக்கெட் பிரியாணி சாப்பிட்டு நாட்டுக்கோழி குழம்பு சூப்பு குடிக்க போகிறோம். பாருங்க, நம்ம சென்னையிலலாம் இது மாதிரி எங்கெங்க ஃப்ரீயாக இருக்குது. ஒட்டி 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 வீடாக தான் இருக்குது. பாருங்க எவ்வளோ இடம் இருக்குது. ஊருக்கு வந்தாவே எனக்கு ஒரு சந்தோஷமாயிருது. பாருங்க, வெளியே எல்லாமே வச்சுருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே வாஷிங் மிஷின் வைக்கிற வேலையே கிடையாது. பாருங்க, நைட்டானால் வெளியே படுத்துக்கிறாங்க. ஏசி எதுவும் தேவை கிடையாது. இங்கே ஒரு கட்டில், இங்கே ஒரு கட்டில், சூப்பராக இருக்குது. நாங்கள் பிரியாணி வந்தோன்னே பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்க்கலாம். எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். எங்கள் அக்கா வீடு வந்து வடமதுரை. இப்போ அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்குறோம். வாங்க உள்ளே போகலாம். ஒரு ரவுண்ட்ஸ் ஊருக்கு வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்ருக்கிறேன். அக்கா வீடு. எங்கள் அக்கா என்ன வீடு பூட்டி இருக்கிறது உள்ளே. அப்படியா? அக்கா சமைச்சிட்டாங்க. இதான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க என் தங்கச்சி அவங்கெல்லாம். இங்கே ஒரு ரூமு, இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸு, பின்னாடி எல்லாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக முன்னாடி பின்னாடி எல்லாம் வெறும் தோட்டமாக தான் இருக்குது. எனக்கு இது மாதிரி தோட்டம் போடணுன்னு ஆசை தான். ஆனால் எனக்கு இடம் இல்லையே, நான் என்ன பண்ணுவது? மாந்தோட்டம்லாம் வச்சுருக்காங்க எங்கள் அக்கா. காட்டுறேன், மாங்காய் பிடுங்கும்போது காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். கரண்ட்டு போச்சு. இங்கே பாருங்கள், மாந்தோப்புக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் மாங்காயும் நிறைய இல்லை இந்த வாட்டி. ஆமாம், இங்கே பாருங்கள். விழுந்துருக்கு. இங்கே பாருங்கள், மாங்காய் அக்கா தோட்டத்தில் வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்குறோம். மாங்காய் வந்து கீழால் தொங்கிட்டே இருக்குது. ஆனால் எது எனக்கு இது பழம் முத்திருக்கு என்னான்லாம் எனக்கு தெரியாது. பாருங்கள், கீழே பாருங்கள் எப்படி இருக்குது. கீழே உட்காந்துட்டே போடுங்களா, அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது.